என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1,91,00,000 கிராமப்புற மக்கள் பயன்பெறப் போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பாடிநல்லூரில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியும் விதத்தில் இத்திட்டத்தின் மூலம் பணியாற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்களின் வசிப்பிடங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய கனவுகளை அறிந்து கொள்ளும் திட்டமான உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் உங்க கனவு சொல்லுங்க இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள குடும்பங்கள் சந்தித்து அவர்கள் பயன்பெறும் திட்டங்கள் மற்றும் கனவுகளை 50,000 தன்னார்வலர்களை ஈடுபடுத்தி கண்டறிய எடுக்கப்படும் முன்மாதிரி முயற்சியாகும். இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்து சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகும். இப்பணிகளை மேற்கொள்ள உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்ய தனியாக கைபேசி செயலி இதற்கென உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார். இவ்விழாவில் அமைச்சர் நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், கலாநிதி வீராசாமி, கிரிராஜன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், சுதர்சனம், சந்திரன், டிஜே கோவிந்தராஜன், விஜி ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி, ஆர்.வி. ஷஜீவனா மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மாடல் அரசுகிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம். இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம், அரசின் சார்பில் தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டுமல்ல, வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி. அப்படி உங்க கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் போதுதான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும், மகிழ்ச்சி அடையும். உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும். உறுதியா சொல்றேன், உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன். உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும், வெல்லும், வெல்லும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.